ஹாய், பவனி கவிஜி கிராஃப்ட் மதுரை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜுவல்லரி, அதாவது சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் தான். இந்த ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்து பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ் தான். இது வந்து எப்பயும் போல் நம்ம வந்து அதாவது சில்க் த்ரெட்டில் வந்து பேங்கிள் நம்ம எப்படி வேர் பண்ணுவோமே அது போல் தான் இந்த பீட்ஸ்லேயும் நம்ம வேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. அதே போல் அந்த பீட்ஸை வந்து கொஞ்சம் எல்லாமே பட்டையாக நம்ம அதாவது நூல் எடுக்கும்போது பட்டையாக பண்ணோம்னா ஓகே. ஆனால் வந்து உருண்டையாக பண்ணி கொண்டு வந்தோம்னா எல்லா பக்கமும் இந்த ஸ்பீட் பிரேக்கில் எப்படி மேலும் பள்ளமாக வருமோ அது மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா பட்டையாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பின்னோம்னா கரெக்டாக வந்துடும். இது ஃபுல்லாமே வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து கோல்டு பீடும் பீட்ஸ்க்கு எப்போ நம்ம போட்டு கீழே வந்து ஒரு டாலர் மாதிரி சில்க் த்ரெட்லேயே பண்ணுவோம். அது பார்ட் 2ல் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான். அதுக்கடுத்து இந்த பீட்ஸ்லேயே வந்து எல்லாமே இப்போ க்ரீன் கலரில் ஒரு 8 பார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்ட் 2ல் வந்து இந்த 8 பார்ட்ஸும் அது கீழே டாலர் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து வேர் பண்ணுவோம். அதையும் நான் காமிப்பேன் பார்ட் 2ல். அதுக்கடுத்து நம்ம எப்படி வந்து கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எண்டில் முடிச்சிடுவேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சில்க் த்ரெட் பேங்கிள், ஜுவல்லரி, இயரிங்கு, ப்ரேஸ்லெட், அப்புறம் வந்து மெட்டல் பேங்கிள், அதுக்கடுத்து வந்து கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இது மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து யூபின்னில் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளவுஸில் வந்து ஃப்ரூட்ஸ் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி நான் உங்களுக்கு வந்து ஒன்றுனா வந்து டுட்டோரியல் போட்ட பின்னாடி ஏதாச்சும் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம். 1 days 2 daysல வந்து கொரியர் பண்ணிடுவேன். கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பொருள் தர முடியும். ஸோ இங்கே வந்து டோர் டெலிவரிலாம் இல்லை. சரிங்களா? பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கடுத்து வந்து ப்ராசஸே மூவிங் ஆகும், கொரியர் பண்ண முடியும். சிலதில் வந்து கொரியர் சார்ஜ் உண்டு, சிலது வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு இருக்காது. அது என்னென்ன பொருள் வந்து கொரியர் சார்ஜ் இருக்காதுன்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த டுட்டோரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதையும் சொல்லுங்கள். தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரவேன்னா அதை ரெக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே போல் நான் கீழே வந்து என்கொயரி ஏதாச்சும் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கொடுங்க. அதை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதை தருவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.